ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னாஃப் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான உளுந்து களி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் வெள்ளை உளுந்தை வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவா எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கோங்க. 4 எக் எடுத்துக்கோங்க. டூ 250 கிராம் கீ, 100 கிராம் பசுமார் கீ எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பன்னீர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச 4 எக்கில் 3 எக் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்கில் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. மைதாவையும் அரிசி மாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் சுகரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து எடுத்த அதே கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணோன்னே இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலே நிறையா கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 சைடு நல்லா வெந்ததும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி மேலே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்தோன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரியே எல்லா மிக்ஸையும் தோசை மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுடுங்க. நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா மிக்ஸையும் தோசை மாதிரி சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த களி தோசையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம்.
நல்லா அரைஞ்சோன்னே அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் எல்லா தோசையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதை பெரிய பேனில் வச்சு கிண்டுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால நமக்கு ஈஸியாக களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெரிய ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 4 எக்ஸில் 1 எக்கை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கில் கீ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோன்னே இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த களியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பசுமார் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான உளுந்து களி ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து களி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.